தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நாய்கள் அப்படின்னாலே சிலருக்கு செல்லப்பிராணியாகவும் இருக்கும், சிலருக்கு பயமாகவும் இருக்கும். ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு டாக் இருக்குது அப்படின்னா சில பேர் அதை பார்த்து 10 ஸ்டெப் பேக்கில் போயிடுவாங்க. ஏன்னா அது வந்து கடிச்சிருமோ, நல்ல நாயாக இருந்தாலுமே கடிச்சிருமோ அப்படிங்கிற பயம் இருக்கும். ஒரு சில நாய்கள் வந்து பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து ரேபிஷ் நோய் இருக்கும். எப்பயுமே ஏதோ ஒரு மாதிரி ஹரிபரியாகவே சுற்றிட்டு இருக்கும். யார் கண்ணில் பட்டாலும் டக்குன்னு கடிச்சிடும். அது கடிச்சதுன்னா அதோடைய விளைவுகள் என்ன மாதிரியானது இருக்கும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எல்லாருக்குமே மேலும். அதனால் இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெட்னரி டாக்டர் அதே மாதிரி சென்னை மாநகராட்சி தரப்பில் என்ன சொல்கிறாங்க, ஒரு வேளை நாய் கடிச்சுன்னா அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குது, என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். பாருங்கள். முதல்ல ஒரு வெட்டரி டாக்டர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். நிறைய பேருக்கு வந்து டாக்ஸ் அப்படின்னாலே பயம் இருக்கும். அந்த நாய் வந்து கடிக்க வருது அப்படின்னா நிறைய பேர் பதட்டத்தில் ஓடுவாங்க. அதை பார்த்துட்டு டாக்ஸ் எல்லாம் வந்து கடிக்கிறது நிறைய நம்ம பார்த்துருப்போம். பொதுவாக ஒரு சேஃப்டிக்குன்னு வந்து டாகை பார்த்து நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, எதனால் அது வந்து மனிதர்களை கடிக்க வருது? சார் இப்போ ரேபிஸ் வைரஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூரோட்ரோஃபி வைரஸ் சார். அது ரேப்டோ வைரஸ் ஒரு ஃபேமிலியில் வர லைசா வைரஸ் எல்லாம் பாதிக்கிறத சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு வைரஸ் சார். இந்த வைரஸ் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா தப்பிக்க முடியாது சார், கண்டிப்பாக டெத்து தான். பட் வராமல் தடுக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது, வேக்சின் இருக்குது. ஸோ ப்ராப்பராக டாக்டர் அட்வைஸ் பண்ணி ப்ராப்பராக வேக்சின் ஷெட்யூலில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வராமல் தடுத்துடலாம் சார். பட் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது சார். டாகும் சரி மனுஷனுக்கும் சரி சார். இது வந்து சூனாட்டிக் டிசீஸு. பட் வந்து வந்துச்சுன்னா யாருக்காக தான் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி டாகாக இருந்தாலும் சரி, ஒன்ஸ் பாசிட்டிவ்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் டெத்து தான். அது ஒன் கோஸ்ட் டிசீஸு. ஒரு அனிமல் வந்துச்சுன்னா அது சாகடிக்காமல் விடவே விடாது. அது மாதிரி மோசமான வைரஸு. ஸோ இந்த வைரஸ் வந்து என்னென்னா ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேர் நாய் வீட்டில் வளர்ப்பாங்க சார். ஒரு சின்ன நாய் குட்டி போட்டதுலேருந்து வீட்டில் வளர்ப்பாங்க. இப்போ எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, யூடியூப்பில் பார்த்துட்டு எல்லா நாய் எச்சையிலையுமே வந்து ரேபிஸ் வைரஸ் இருக்குதுன்னு சொல்லி தப்பான ஒரு நியூஸ் பரப்புறாங்க. பட் அது மாதிரி கிடையாது சார். ரேபிஸ் வைரஸுங்கிறது வந்து இன்ஃபெக்டடாக இருக்கிற ஒரு அனிமல் கடிக்கிறதால வரதான் வருமே தவிர தானாக உடம்புல ஊறாது சார். கண்டிப்பாக இது வந்து ஒன் கோஸ்ட் டிசீஸ்னு பேர். ஒரு அனிமலுக்கு வந்துச்சுன்னா அந்த அனிமலை செத்து போயிடும், பரப்பிடும். பட் அந்த அனிமல் வயசு உள்ளே இருந்துகிட்டே இருக்காது, அது இறந்துடும் கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து எல்லா நாயிலுமே வைரஸ் இருக்கானா கண்டிப்பாக எல்லா நாயிலும் வைரஸ் கிடையாது சார். ஸோ அதனால் வந்து தெருநாய்க்கு எந்த நாய்க்கு வைரஸ் இருக்குது, ரேபிஸ் வைரஸ் இருக்குது, எந்த நாய்க்கு வைரஸ் இல்லைன்னு நம்ம வந்து பார்த்துலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நாய் ஒரு இடத்துல இருக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணால் 200 மீட்டர் தள்ளி போயிட்டே இருக்கும். அது ப்ராப்பராக வேக்சின் போட்டுருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வீட்டில் வளர்க்குற நாய்க்கு ப்ராப்பராக வேக்சின் போட்டிருப்போம், ஷெட்யூல் படி டாக்டரோட அட்வைஸ் படி வேக்சின் போட்டிருப்போம். அந்த வீட்டில் வளர்க்குற நாயை கூட தெருவில் வாக்கிங் போகும்போது ஒரு தனியாக விடுறது, அப்போ ஏதோ நாய் கடிச்சிச்சுன்னு நம்ம உடனே அவேர்னஸ் இல்லாமல் இருப்பாங்க. அதில் எப்பவுமே வெளியே வாக்கிங் போகும்போது கூட மவுத் கேப் போட்டு கரெக்டாக கொண்டு போகணும். தனியாக ஃப்ரீ ஹேண்ட்ஸாக விடக்கூடாது அதுக்காக. இன்னொன்று தெருநாய் இருக்கிற நாய் தான் இப்போ பிரச்சனையே. இப்போ எல்லா நாயும் பார்த்தீங்கன்னா வண்டி ஓர நாய் துரத்துது, இல்லை சும்மா இருக்கிற நாய் கடிக்குதுன்றாங்க பாருங்க. எப்பவுமே ஒரு நாய்க்கு ரேபிஸ் வந்துச்சுன்னா அந்த நாய் வந்து ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்காது சார், ஓடிக்கிட்டே இருக்கும், ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்கும். இப்போ ஒரு டெரிட்டரி மார்க்கிங், எல்லா நாய்க்குமே வந்து ஒரு டெரிட்டரி மார்க்கிங் இருக்கும். எப்படின்னா இந்த ஒரு தெருவில் அது ஒரு 10 பேர் இருக்கானா அந்த 10 பேத்துக்குள்ளே தான் அந்த மார்க்கிங் இருக்கும். ஸோ இந்த நாய் வேறு தெருவில் போனாலும் புது நாய் அந்த தெரு வந்தாலும் அந்த நாயை துரத்தும். பட் ரேபிஸ் இருக்கிற நாய்க்கு வந்து அந்த டெரிட்டரி மார்க்கிங் ஃபெரமோன் சொல்லுவாங்க, அந்த டெரிட்டரி மார்க்கிங் இருக்காது. அது ரெஸ்ட்லெஸ்ஸாக ஓடிட்டே இருக்கும். ஒரு இடத்துல ஓடிட்டே இருக்கும்போது என்ன பண்ணும், ஒரு தெருவில் இன்னொரு தெருவு போகும்போது 10 நாய் துரத்தும், 10 நாயை கடிக்கும், 10 நாய்க்கு ரேபிஸ் வரும் சார். ஸோ அதனால தான் திருநெல்வேலியில் வந்துச்சுன்னா ரொம்ப அவேர்னஸாக இமீடியட்டாக இப்போ கவர்மெண்ட் நம்ம சென்னை மாநகராட்சி கமிஷன் புதுசாக வந்து கமிஷனர் கூட ரொம்ப கவனமாக ஒரு விஷயம் சின்ன விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு. அதுக்குன்னு தனியாக டீம் வச்சிருக்காரு. இது இமீடியட்டாக அவங்க ஃபோன் பண்ணினா 1913 கால் பண்ணினா ரேபிஸ்ன்னு சொன்னீங்கன்னா வித்தின் மேக்ஸிமம் ½ அன் ஹவரில் வந்து அந்த ரீச் பண்ணி அதை பிடிச்சிடுறாங்க சார். பிடிச்ச நாயை வந்து கண்டிப்பாக 10 days வந்து குவாரண்டைனில் வச்சு பார்க்கணும் சார். என்னென்ன சிம்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது உள்ள குவாரண்டைனில் இருந்தால் கூட 10 நாள் வந்து ரெஸ்ட்லெஸ் சாப்பிடாது. ஒரு இடத்துல இரும்பு பிடிச்சி கடிச்சிக்கிட்டே இருக்கும், சலவேஷன் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட நிற்காது, இந்த பக்கம் ஓடும் இந்த பக்கம் வரும், ஒரு 2 நிமிஷம் கூட உட்காந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக ஒரே இடத்துல நிற்காது சார். ஸோ அது 10 நாளில் கண்டிப்பாக அந்த நாய் ரேபிஸாக இருந்தால் கண்டிப்பாக இருந்துருக்கு சார். அந்த குவாரண்டைன் பீரியடில் வந்து கரெக்டாக நம்ம கேர்ஃபுல்லாக வந்து ப்ராப்பர் வெட்டரி அட்வைஸோட வச்சு பார்க்கணும் சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு டாக் வந்து அது துருன்னு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும், அப்படின்னா தான் வந்து கடிக்கும் அப்படின்னு. ஆனால் சில டாக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ரோட்டில் ஒரு சின்ன குழந்தைகளை நடந்து போயிட்டு இருப்பாங்க, அதுவும் கம்முன்னு தான் இருக்கும். திடீர்னு ஏதோ ஒரு என்ன நினைக்குன்னே தெரியாது, டக்குன்னு அட்டாக் பண்ணிடும், அவங்கள கடிச்சு வச்சிரும். ஸோ அந்த மாதிரி அதோட டாக்ஸோடைய சைக்காலஜிக்கலாக என்ன, அது எதனால் வந்து அவங்கள கடிக்க வரும்? ஸோ அது என்ன பிரச்சனை சார், இப்போ ரேபிஸ்லேயே வந்து 2 ஃபார்ம் இருக்குது சார். ஒன்று டங் ஃபார்ம்னுவாங்க, அது பார்க்கறது நார்மல் நாய் மாதிரியே இருக்கும்.
ஸோ இன்னொரு ஃபார்ம் வந்து ஃபியூரியஸ் ஃபார்ம்னுவாங்க. அந்த 2 ஃபார்ம் தான் ஒரு ரேபீஸில் இருக்கும். இப்போ திருநாயில் இருக்க எல்லா நாய்க்கும் வந்து மோஸ்ட்லி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 80% நாய்க்கு வந்து டம்ப் ஃபார்ம் தான் இருக்குது. எப்போ ஃபியூரியஸ் ஃபார்ம் வந்தால் எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க, இந்த நாய்க்கு வெறி பிடிச்சிருக்கு எல்லாமே சொல்லுவாங்க. பட் டம்ப் ஃபார்மில் வந்து ஒன்லி வெட்டினரி மட்டும்தான் இதுக்கு ரேபீஸ் இருக்கா இல்லை கண்டுபிடிக்க முடியும். ஸோ சாதாரண மக்களால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ இது மாதிரி குழந்தை நடந்து போகிறாங்க, கம்முனே இருக்க டக்குன்னு கடிக்க பாருங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் தான் சாப்பிட கொடுத்துருந்தேன் சார் இத்தனை வருஷமா, திடீர்னு எங்களே கடிக்குது அப்படின்னுவாங்க. அது வந்து டம்ப் ஃபார்மில் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு லெவலுக்கு மேலே சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை பாதிக்கும் போது தான் அந்த ஃபியூரியஸ் ஃபார்முக்கு மாறும். அது அந்த நரம்பு மண்டலத்தை பாதிக்காத வரலையும் டம்ப் ஃபார்ம்லேயே இருக்கும், கேரியராகவே இருக்கும். அப்போ வந்து இந்த நாய் ரேபீஸ் இருக்கா ரேபீஸ் இல்லையாங்கிறத வந்து சாதாரண மனிதர்கள்லாம் பார்த்து கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். இப்போ கடிக்கிறது நீ சொல்கிற மாதிரி ஒரு குழந்தைய கடிக்குது, சும்மா நான் ரோட்டில் இருந்த போகிற கடிக்குதுன்னா அந்த நாய்க்கு வந்து டம்ப் ஃபார்மில் இருக்கிற ரேபீஸாக இருக்குது வாய்ப்பு அதிகம் சார். ஸோ தெருநாய் கடிச்சதுன்னா அது வந்து இருக்குது இல்லை அதெல்லாம் நம்ம வந்து விளக்கெல்லாம் பார்த்துக்கலாம் சார். வித்தின் 6 ஹவர்ஸில் வந்து இமீடியட்டாக அதோடைய வெட்டரின்னு பார்த்துடணும், ப்ளஸ் ஹியூமன் ஃபிசிஷியன் பார்த்து ப்ராப்பராக வேக்சின் போட்டுருணும் சார். இப்போ டாக்ஸுடைய சைக்காலஜி என்னவா இருக்குது? இப்போ நிறைய பேர் வந்து டாக்ஸை பார்த்தாலே பயத்தில் இருப்பாங்க. நார்மலாக இப்போ நம்ம போனோம் அப்படின்னா கடந்து போயிடுவோம். சில டாக்ஸ் எல்லாம் வந்து சவுண்ட் விடும்போதே நிறைய பேர் பயந்து 10 ஸ்டெப் பேக் போயிடுவாங்க. அதோடைய சைக்காலஜிக்கல் என்ன, எதுக்காக வந்து அந்த மாதிரி நம்மளை குலைக்குது? இப்போ நம்ம பைக்கில் போயிட்டு இருப்போம், திடீர்னு பைக்கை ஃபாலோ பண்ணிட்டே வரும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அந்த பைக்கில் வந்து அதர் ஏரியா டாக்ஸ் வந்து அதில் வந்து யூரின் பாஸ் பண்ணியிருக்கோம், அதனால அந்த ஸ்மெல்லுக்காக வந்து நம்மளை துரத்திட்டு வருது. இந்த மாதிரி என்னென்ன சைக்காலஜிக்கல், அது எதனால் வந்து நம்மளை அட்டாக் பண்ண வருது? இல்லை சார், இப்போ ஒரு டாக் வந்து கடிக்கும் போதே அதோடைய சைக்காலஜி வச்சு அதை வாழை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். வேகிங் டைல்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த வாழை ஆட்டும் சார். வாழை ஆட்டில் வாழை வந்து உள்ள மடக்கி வச்சிருக்குனாவே அது பயத்தில் இருக்குது, நம்ம சேஃப்டியாக ஃபீல் பண்ணலன்னு அர்த்தம். அது ஒன்ஸ் சேஃப்டியாக ஃபீல் பண்ணலன்னாவே அது நம்ம எப்போ வேணாலும் அட்டாக் பண்ணுறது ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பார்க்கும்போதே ஒரு நாய் கடிக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும் சார். நல்லா நீ கவனிக்காமல் போகும்போது தான் தெரியுமே தவிர, பட் எந்த நாயுமே கடிக்கிறதுக்கு முன்னாடி நீ எந்த நாய் இப்போ நார்மல் நாய் கடிக்க வந்துச்சுன்னா நின்றுட்டாவே போதும். ஆனால் ரேபீஸ் நாய்கெல்லாம் அப்படி தெரியாது. ரேபீஸ் நாய் இதில் பார்க்குறதெல்லாம் கடிச்சிட்டே போயிட்டே இருந்துருக்கும். அது மாதிரி யாரும் நல்ல கெட்டலாம் பார்க்காது. பட் ஒரு நாய் வெறி நாய் ஒரு பார்த்தீங்கன்னா ராட் வீலரு டாபம் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், டக்குன்னு வந்து குழந்தைகள்லாம் வந்து பார்க்காமே வளர்த்துருப்பாங்க வீட்டுக்குள்ளே. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்போ ராட் வீலரோ ஹண்டிங் ப்ரீட்ஸ்லாம் பாருங்கள், ராஜபாளையம் சிப்பி பாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓடிட்டே இருக்கிற அனிமல். இப்போ சென்னை சிட்டிக்குள்ளே என்ன ஆகுதுன்னா அதை அடைச்சே வைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட் தான் இருக்குது. சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் பெரிய நாய் வளர்க்குறாங்க. அது மாதிரி வளர்க்கும் போது அந்த ஃபெரோசிஸ் வருது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு தண்டையப்பேட்டில் ஒரு 5 ராட் வீலருக்கு சேர்ந்து ஒரு ஆட்டோ மேனை கடிச்சிச்சுன்னா பாருங்க. அது வந்து டெய்லியும் அதை வாக்கிங் போகிறேன்றார் அவர். அந்த என்கொயரி கிட்ட வந்தார். டெய்லி நான் பார்க்குறேன் சார், அது குட்டிலேருந்து நான் வேக்சின் போடுறேன். ஸோ அந்த நாய் வந்து நல்லா தான் இருந்துச்சு. திடீர்னு அந்த ஆட்டோக்கார் வந்து சும்மா மிரட்டினாரு. அது என்ன அடிக்க வரான்னு நினச்சி அட்டாக் கொடுத்துருச்சு. 3 நாய் சேர்ந்து ஒரு ஆட்டோக்காரர் கிடச்சிச்சு இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி. அது காரணம்னா வந்து அதை பொசசிவாகவே ஓனரை மட்டுமே சோசியலாக பழவிடாமல் வீட்டுக்குள்ளேயே பொத்தி வளர்த்ததாக தான். திடீர்னு ஓனரை பார்க்கும்போது வெளியே ஆளுங்களை பார்க்கும்போது டக்குனு ஃபெரோசிஸ் ஆகும். பட் அது ஜெயின்லேயே இருக்கும். ஒரு ஹண்டிங் ப்ரீடு இருக்குது, டாய் ப்ரீட்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ப்ரீட் இருக்குது. அது ஒன்றுக்கும் ஒரு வெரைட்டி இருக்குது சார். இப்போ ராட்டில் நீ என்ன தான் நீ வளர்த்தாலும் பழக்கமாக இருந்தாலும் அது சம்டைம் அது வந்து அந்த ஃபெரோசிஸ் தன்மையை காட்டும். எந்த நேரத்தில் காட்டுங்கிறத ஓனரை தவிர மற்ற யாராலையும் ப்ரெடிக்டே பண்ண முடியாது சார். நல்லா விளையாட்டே இருக்கும், நான் டெய்லியும் அதை பார்த்துட்டே இருப்பாங்க, டக்குன்னு ஒரு ஆள் கடிச்சிடும். ரேபீஸ் இருந்தாலும் கடிக்கணும் இல்லை, அதை அப்படி தான் பழக்கப்படுத்திருப்பாங்க சார், அது யாரும் பார்க்காமையே. அதனால் வந்து எந்த நாயாக இருந்தாலும் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். அது நம்ம எப்பவுமே எடுத்தோடனே டக்குன்னு கடிச்சிடாது. ஃபஸ்ட்டு நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அது நாய் நம்மளை பார்க்கும், சவுண்டு விடும். நம்ம அது சவுண்டு விடும், முடி சிலுக்கும், காது நேராக்கும், வாழை உள்ள அடக்கும். இதை 3மே சிம்டம் பார்த்தீங்கன்னாவே நம்மளை அட்டாக் பண்ண போதுன்னு அர்த்தம். அது நீ கம்முன்னு நின்றுட்டு ஓனரை கூப்பிட்டினாவே போதும், அது கம்முன்னு ஆகிடும். இப்போ ஸ்ட்ரீட் டாக் அந்த மாதிரி பண்ணுது, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ஹியூமன் வந்து இப்போ ஒரு டாக் வந்து கடிக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு, நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றிக்கணும்? இல்லை சார், இப்போ ஸ்ட்ரீட் டாக்கு தான் சார் பெரிய பிரச்சனை. இப்போ என்னன்னா எந்த நாய்க்கு ரேபீஸ் இருக்குது ரேபீஸ் இல்லைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போ ஸ்ட்ரீட் டாக் வந்து நார்மலாக டெய்லியும் மக்கள் வந்து போயிட்டு தான் வந்துட்டு இருப்பாங்க. அது யாருமே கண்டிப்பாக எந்த நாய்க்கும் கிடைக்காது சார். எப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு சில பேர் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க, கழுத்து அடிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க ஏதாச்சும் பண்ணும்போது அவங்க கடிக்க வரும் சார். இப்போ எல்லா தெருவுலையுமே டெய்லியெலாம் நாய் கிடைக்கிறதே கிடையாது. ஏதோ ஒரு சில நாய் மட்டும் கிடைக்குது. அந்த நாய்க்கு ரேபீஸ் இருந்தால் மட்டும் தான் வாலண்டரியாக போய் கிடைக்கும். சும்மா இருக்கிறவங்களை போய் கிடைக்கிற எந்த நாயுமே கிடைக்காது சார். நாய் வந்து என்றைக்கும் நன்றி இல்லாததாக இருக்கும். ஆனால் அதுக்கு ரேபீஸோ மற்ற ஏதாவது யாராவது ஒரு ஆக்சிடென்ட்லாவோ துன்புறுத்தி இருந்தால் மட்டும்தான் கிடைக்குமே தவிர, மற்றபடி எல்லா திருநாயும் வந்து கிடைக்குன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா சார். நான் என்னுடைய 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் நிறைய நாய் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ டெய்லியும் வந்து பார்த்து இந்த தெருவில் என்னோட 10 தெருவில் நான் டெய்லி பார்த்துட்ருக்கேன். 10 தெருவில் டெய்லி நாய் கடிச்சு ஹிஸ்ட்ரியாக வரது கிடையாது. என்றைக்கே ஒரு நாள் கிடைக்குது. அது காரணமே வந்து இந்த ரேபீஸ் வந்ததாக தான் கிடைக்குது. மற்றபடி எல்லா நாயும் போய் வரும். சில பேர் என்ன பண்ணுங்க, நாய் பைக்கில் போகிற சும்மா இருக்காமல் இட்டி வைப்பாங்க. இல்லைனா அந்த ஃபெரமோன் இருக்கு பாருங்க, வீட்டில் நாய் 10 நாய் வளர்ப்பாங்க. அதெல்லாம் போய் காலை தூக்கி யூரின் போவோம். அந்த யூரின் ஸ்மெல்லில் ஃபெரமோன் இருக்கும்போது புதுசாக நாய் வந்துச்சு அவங்க நினச்சிக்குவாங்க, திருநாய்லாம். அதெல்லாம் தான் அட்டாக் பண்ணுறது சார்.
வண்டியை துரத்துறது காரணமே. அதே வந்து டெய்லி வண்டியில் கழுவிட்டீங்கன்னா அது பெருமோடு இருக்காது. அப்போ வந்து கண்டிப்பாக நான் வண்டி துரத்துறது கம்மியாகிடுது. அது எல்லாத்தையுமே சொல்கிறது அதுதான். நீங்கள் எல்லாமே இந்த என் வண்டியை மட்டும் தான் பார்த்து துரத்துது சார்னுங்க. அது காரணம் அவங்க நாய் இருக்கும், அதில் வந்து காலை தூக்கி யூரின் அந்த வண்டியில் போயிருக்கும். அந்த ஸ்மெல்லை பார்த்து இந்த தெருவில் வேற ஒரு நாய் வந்துச்சுன்னு அதை நினச்சிக்கும். அது ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு 100 மீட்டர் ஓடும், அப்போ நின்றும். அந்த 100 மீட்டர் மட்டும் தான் துரத்தும். அப்போ தெரிஞ்சிடும் இப்போ நாய் இல்லை, வேறு ஏதோ போகுதுன்னு நினச்சிக்கும். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நாய் வந்து உங்களை துரத்த வருது அப்படின்னா நீங்கள் ஓடக்கூடாது, பேசாமல் ஒரு இடத்துல நின்றுணும் அப்படின்னு. அப்படி நிற்கலாமா? இல்லை கண்டிப்பாக நிற்கணும் சார். அதான் சொல்கிறேன், எந்த நாயுமே வந்து நிற்கும் போது வந்து கடிச்சிருச்சுன்னா? இல்லை நிற்கும் போது வந்து கடிச்சதுன்னா அது நல்ல நார்மல் நாய் கிடையாது, அது ரேபிஸ் தான் அது கிடைக்கும். நமக்கு தெரியாதுல்ல, இப்போ நம்மள ஒரு நாய் துரத்துது, நம்ம டக்குன்னு நிற்கிறோம், சரி இது கடிக்காதுன்னு நினைக்கிறோம், டக்கு நம்மளை கடிச்சிருச்சுன்னா அப்போ அந்த நேரத்தில் என்ன ரியாக்ட் பண்ணுறது? அது வந்து ரேபிஸ் ஒன்ஸ் வந்துச்சுன்னா ரியாக்ட் பண்ணாலும் அதை கடிச்ச உடனே இமீடியட் டாக்டர் தான் பார்க்கணுமே தவிர எல்லா நாயும் வந்து கண்டிப்பாக நார்மல் நாய் வந்து சார் ரேபிஸ் நாயெல்லாம் பார்க்காது, உங்களுக்கு டைமே கொடுக்காது. கடிச்சு ஒரு ஆள் கடிச்சிச்சுன்னா அடுத்த ஆள் கடிச்சு 10 பேர் கடிச்சிட்டு போயிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது சார். ஒன்ஸ் ஒரு நாய்க்கு ரேபிஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த தெருவில் கம்முனே இருக்கலாம் இருக்காது. கடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நாய் மாதிரி சவுண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கடிக்காது, ஸ்ட்ரைட்டாக கடிச்சிடும். ரேபிஸ் நாய் கடிக்கிறதுக்கும் ரேபிஸ் எல்லாம் நாய் கடிக்கிறதுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். ரேபிஸ் எல்லாம் நாய் நீங்கள் வந்து அது வார்னிங் கொடுக்கும், ஃபஸ்ட்டு சவுண்டு கொடுக்கும், அப்புறம் ஸ்டெப் இன்னும் ஒரு 2 ஸ்டெப்பு 1 ஸ்டெப்பு ஒரு நிமிஷம் வச்சு அது டைம் கொடுக்கும். அதை மீறி நம்ம ஏதோ பண்ணும்போது தான் கிடைக்கும். நீ கண்டிப்பாக நின்றுட்டு ஓனரை கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நின்றுடும் சார். தெருநாய்கள் வந்து கரெக்டாக அதுதான் இப்போலாம் வந்து எல்லாத்துக்கும். நான் இப்போ எங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெருநாய்க்கு ஏபிசி சர்ஜரி பண்ணும்போது எல்லா நாய்க்கும் ஃப்ரீயாக வேக்சின் பண்ணுறோம். அதுதான் வந்து எல்லா ஊர்லேயுமே எல்லா தெருவுக்குமே வந்து கவர்மெண்ட்டே போடுது வேக்சின் ஃப்ரீயாகவே. அதை வந்து ஒரு வாலண்டியர்ஸும் ஸோ தெருநாய்களை தத்து எடுத்து வளர்த்தோ இல்லை தனக்குன்னு ஒரு 5 நாய் 6 வச்சு இப்போ எல்லா ஊர்லேயும் இப்போ அவேர்னஸ் அதிகமாகுது, நிறைய பேர் வளர்க்குறாங்க. பட் அதை வந்து இன்னும் ஸ்கூல் லெவலில் கொண்டு போய் ஒருத்தவங்களுக்கும் வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக வேக்சின் போட்டோம்னா பிரச்சனையே கிடையாது சார். 0 ரேபிஸ் டே கண்டிப்பாக வித்தின் இந்த ஒரு வருஷம் நம்ம கரெக்டாக ஸ்கூல் லெவல்லையோ காலேஜ் லெவல்லையோ அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம்னா வித்தின் இயரில் நம்ம சென்னையை வந்து ரேபிஸ் ஃப்ரீ சென்னையாக மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சார். அதை நோக்கி தான் இப்போ சென்னை கார்பரேஷன் கமிஷனர் கூட இப்போ எவ்வளோ அவேர்னஸ் பண்ணுற எல்லா ப்ரைவேட் வெட்டனரின்னு கூப்பிட்டு கவுன்சிலிங் தராரு, என்ட்ரி எப்படி பண்ணணும், என்ன ஹெல்ப் கேட்குறாரு, சரி எப்படி பண்ணலாம், ரேபிஸ் இல்லாமல் சென்னையை உருவாக்கணுங்கிறது லாஸ்ட் வீக் கூட ஒரு மீட்டிங் வச்சுருந்தாரு. சென்னையில் இருக்கிற எல்லா ப்ரைவேட் வெட்டனரின்னு கூப்பிட்டு ஸோ ரேபிஸ் இல்லாமல் சென்னையை என்னென்ன பண்ணுறது நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி யார் வந்தாலும் திருநாய் வந்தாலும் இப்போ நாங்களும் வந்து எங்கள் சீசாவான்னு ஒன்று இருக்குது, சென்னை ஸ்மால் அனிமல் ப்ராக்டிஷன் அசோசியேஷன், அதுலேயும் வந்து ஹெல்ப் கேட்டாங்க. நாங்கள் அது ஃப்ரீ வேக்சின் கேம்ப்க்கு வர நடத்துகிறோம். ஸோ அந்த கிளினிக் வர்றதுக்குன்னு வந்து திருநாய்க்கு அனிமல் கற்றுக்கொண்டு சர்ஜரி பண்ணும்போது ஃப்ரீயாக வேக்சின் பண்ணிகிட்டு இருக்கோம். கால்நடை மருத்துவர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டோம். அடுத்ததாக சென்னை மாநகராட்சி இதுக்காக என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க, உங்கள் ஏரியாவில் ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் தற்பொழுது புளியந்தோப்பு, லாயர்ஸ் காலனி, கண்ணமாப்பேட்டை, மீனம்பாக்கம் மற்றும் சோழிங்கநல்லூர் ஆகிய 5 இடங்களில் தெருநாய்களை கட்டுப்படுத்துவதற்கான கருத்தடை மையங்கள் இயங்கி வருகின்றன. இந்த மையங்களில் ஆண்டுதோறும் தோராயமாக ஒரு 15,000 to 18,000 தெருநாய்களுக்கு கருத்தடை அறுவை செய்யப்படுகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு மொத்தம் 19,640 தெருநாய்கள் பிடிக்கப்பட்டு அவற்றில் உடல் தகுதி வாய்ந்த 14,885 தெருநாய்களுக்கும், கடந்த 2024ஆம் ஆண்டு 20,296 தெருநாய்கள் பிடிக்கப்பட்டு அவற்றில் 14,678 தெருநாய்களுக்கு கருத்தடை செய்யப்பட்டது. இந்த 2025 கடந்த 5 மாதங்களில் 8,147 தெருநாய்கள் பிடிக்கப்பட்டு அவற்றில் 7,257 தெருநாய்களுக்கு கருத்தடை அறுவை செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மண்டலத்துக்கும் என்றும் தெருநாய்கள் பிடிப்பதற்கென்று ஒவ்வொரு பிரத்யேக நாய் பிடிக்கும் வாகனங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்சமயம் சென்னை மாநகராட்சியிலே மொத்தம் 23 நாய் பிடிக்கும் வாகனங்கள் செயல்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு வாகனத்திலும் 5 பயிற்சி பெற்ற நாய் பிடிக்கும் ஊழியர்கள். அவர்கள் வந்து அந்த பட்டர்ஃப்ளை வலை என்று சொல்வார்கள். அதன் மூலமாக வந்து பொதுமக்களிலிருந்து பெறப்படுற புகார் அடிப்படையில் அந்த பகுதிகளுக்கு சென்று அந்த நாய்களை பிடித்து அந்த 5 மையங்களுக்கு கொண்டு வந்து அவற்றுக்கான அனைத்து பரிசோதனைகளும் செய்யப்பட்டு உடற்தகுதி வாய்ந்த தெருநாய்களுக்கு மட்டும் கருத்தடை அறுவை செய்கிறோம். இதில் என்னவென்றால், நம்ம பிராணிகள் நல வாரியம் சட்டம் 1960 நாய் இன கட்டுப்பாட்டு விதிகளின்படி தெருநாய்கள் பிடிக்கப்பட்டு அவற்றுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை மற்றும் வெறிநோய் கடி நோய் தடுப்பூசி ஆன்டிராபிஸ் வேக்சின் இவை செலுத்தப்பட்ட பிறகு அவை மீண்டும் பிடிக்கப்பட்ட இடத்திலே விடுவிக்கப்பட வேண்டும். இந்த விதிகளை பின்பற்றி பெருநகர சென்னை மாநகராட்சி
தெருநாய்களை கட்டுப்படுத்தும் பணியை மேற்கொண்டு வருகிறது. பொதுமக்களுக்கு வந்து தெருநாய்கள் சம்பந்தப்பட்ட புகார்கள் இருந்தால் பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய டோல் ஃப்ரீ நம்பர் 1913 அதிலே புகார் அளிக்கலாம். மற்ற பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய வெப்சைட்லையுமே புகார் அளிக்கலாம். அந்த நாய் வந்து கருத்தடை அறுவை செய்யப்படாத நாயாக இருந்தால் உடனடியாக 24 மணி நேரத்திலே எங்கள் ஒவ்வொரு மண்டலத்துக்கும் என்றும் ஒதுக்கப்பட்ட அந்த வாகனத்திலே வந்து நாய் பிடிக்கும் ஊழியர்கள் நாய்களை பிடித்து சென்று அவற்றுக்கு கருத்தடை சிகிச்சை செய்தோம். அந்த ஆன்டி ரேபிஸ் வேக்சின் செலுத்தியும் மீண்டும் விட்டு விடுவார்கள். ஈவன் நம்ம கருத்தடை அறுவை சிகிச்சை நாயை கொஞ்சம் வெறி கொண்ட தன்மை மாதிரி தென்பட்டால் அந்த நாய்களையும் புகார் அளித்தால் அவற்றை பிடித்து அப்சர்வேஷன் என்று சொல்லுவோம். அது ஒரு 5லிருந்து 7 நாட்கள் அந்த நாய்களை அப்சர்வேஷன் வைத்திருந்து அதில் ரேபிஸ் நோய் இல்லை என்று தெரிய வந்தால் அவற்றுக்கு தடுப்பூசி செலுத்தி மீண்டும் அந்த நாய்களை பிடித்த இடத்துல விடுவோம். இதுதான் சட்டத்துக்கு உட்பட்டு செய்ய வேண்டியது. செல்லப்பிராணிகளுமே நாங்கள் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து லைசன்ஸ் வந்து மேண்டேட்ரின்னு சொல்லியிருக்கிறோம். லைசன்ஸ் வந்து கட்டாயம் இப்போ சென்னை மாநகராட்சி எல்லையில் வளர்கிற நாய்களுக்கு வந்து கட்டாயம் வந்து லைசன்ஸ் வாங்கணும். லைசன்ஸ் வாங்கி வந்து இப்போ ஆன்லைன்லேயே அந்த லைசன்ஸ் வந்து நாங்கள் இஷ்யூ பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து மேண்டட்ரி. அது என்ன எதுக்குன்னா அந்த வளர்ப்பு நாய்களை வந்து அவங்க கரெக்டாக அந்த தடுப்பூசிலாம் போட்டு பராமரிக்கிறாங்களா, மேலும் வந்து அந்த நாய்களை வந்து அபேண்டன் பண்ணாமல் இருக்கணும். கொஞ்ச நாள் வளர்த்துட்டு கைவிடாமல் இருக்கிறதுக்காகவும் அதை கண்காணிக்கிறதுக்காக அந்த ஆன்லைன் பெட் லைசன்ஸுமே நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். சென்னை மாநகராட்சி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக மருத்துவர் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, அதாவது உங்களை நாய் கடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, இதனுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்கலாம். பொதுவாக நாய் கடிச்சதுக்கப்புறம் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நாய்க்கடி முதல்ல எந்த இடத்துல கடிச்சிருக்கோ அந்த இடத்துல எவ்வளோ ஆழமாக கடிச்சிருக்கு, ரத்தம் நிறைய வருதா குறைவாக வருதா, ரத்தம் நிறைய வர்றதா இருந்தால் முதல்ல செய்ய வேண்டியதே ரத்தப்போக்கை நிறுத்துறதுக்காக ஒரு க்ளீன் கிளாத்தோ இல்லை வெறும் கையோ வச்சோ அந்த இடத்துல ரத்தம் வராமல் முதல்ல அழுத்தி பிடிக்கிறது. எல்லா ரத்த காயங்களுக்கும் இது பொருந்தும். டாகுக்கு நீங்கள் ஒரு துணி வச்சு பிடிக்கிறது நல்லது. பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நேராக ரன்னிங் வாட்டர்னு சொல்லுவோம். டேப் வாட்டரில் திறந்து விட்டு அது தண்ணி ஓடுற தண்ணீரில் 10 தடவை சோப்பு போட்டோ அல்லது ஆன்டிசெப்டிக் லிக்விட் போட்டோ அதை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டே சோப் அப்ளை பண்ணணும், கழுவணும், இப்போ சோப் அப்ளை பண்ணணும், கழுவணும். இப்படி 10 டைம்ஸ் 10 to 15 மினிட்ஸ் இது வாஷ் பண்ணுறது ரொம்ப அவசியம். அதாவது நாயுடைய நாக்கில் இருக்கிற எச்சிலில் அது ரேபிஸ் டாக்காக இருந்தால் அதில் கிருமி இருக்கும். அந்த கிருமி தான் நம்முடைய ரத்தத்தில் படக்கூடாது. ஒருவேளை கடிச்சிறதுனால அந்த ரத்தத்தில் பரவாமல் இருக்கிறதுக்காக அந்த வாஷ் பண்ணி லோக்கல் சைட்லேருந்து அந்த எச்சில் லோடு அதை அந்த வைரல் லோடுன்னு சொல்லுவோம், அது எவ்வளவு இருக்கோ அதை அப்படியே வாஷ் பண்ணி வெளியில் எடுக்கிறது தான் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நம்ம செய்கிற முதலுதவியாக இருக்க முடியும் கடித்தவர்களுக்கு. அது யாரை கடிச்சிருந்தாலும் இது தான் பொருந்தும். அது வீட்டில் உள்ளவங்களுக்கு கடித்தாலும் ரோட்டில் போகிறவங்களுக்கு கடித்தாலும் நம்ம நாயே நம்மளை கடித்தாலும் முதல்ல செய்ய வேண்டிய முதலுதவி இது தான். அதுக்கப்புறம் ரத்தப்போக்கு இருந்தால் கெட்டிக்கலாம். ரத்தப்போக்கு இல்லைன்னா கெட்டணும்னு அவசியம் இல்லை. அந்த காயத்து மேலே எதையுமே தடவாதீங்க. அதாவது ஆயின்மெண்ட்டு, சுண்ணாம்பு, அப்புறம் இந்த வெள்ளையாக என்ன எருக்கம்பால் அந்த மாதிரியான அல்லது மை இது மாதிரி எதையுமே தடவாமல் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போங்க. ஆஸ்பத்திரிகளில் பொதுவாக 4 தடவை வேக்சின் போடுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் 4 தடவை 037 28th டே 14th டேன்னு சொல்லி 4 ஊசி போடுறதுக்கு அவங்க எழுதி தராங்க. வழக்கமாக 28th போடுற மாதிரி 5 தடவை இருந்தது. தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ 4 டைம்ஸ் போட்டால் போதும் அப்படின்னு சொல்கிறதுனால கண்டிப்பாக 4 ஊசி போட்டுக்குங்க. இது தவிர நாய்க்கடி கடிச்சிருக்கிறது முகத்து பக்கத்துலேயோ அல்லது அது வந்து நாய்க்கடி விஷம் எப்படின்னா புண்ணிலிருந்து மூளைக்கு போனதுக்கப்புறம் தான் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த காலத்தில் இது 0.3 மில்லிமீட்டர் தான் நகர்ந்து போய் தான் நமக்கு நாய்க்கடி ரேபிஸ் நோய் தாக்கம் நம்மளன்னு இருந்ததுன்னா, இப்போ சமீபமாக சில நேரங்களில் ரொம்ப ரேராக என்ன ஆகுது, 3 நாள் 3ஆவது ஊசி போடுறதுக்குள்ளெல்லாம் இறந்து போனதாக பேப்பரில் படிக்கிறோம். அதனால் நம்ம வந்து முகத்துக்கிட்டலாம் இருந்ததுன்னா இம்யூனோக்ளோபின்னு ஒன்று இருக்குது, டாக் வேக்சினுக்காக போடக்கூடியது. அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். வெளியில் போட முடியலனா எந்த அரசு மருத்துவமனைக்கு போனாலும் அதை இலவசமாக போடுவாங்க. 1st டிகிரி 2nd டிகிரி 3rd டிகிரின்னு இருக்குது. 2nd டிகிரி 3rd டிகிரி ரொம்ப ஆழமாக இருக்கிற ஊண்டாக இருந்தால், அதுவும் மூளைக்கிட்ட முகத்துக்கிட்ட கழுத்துக்கிட்டன்னு அந்த மாதிரி இடங்களில் கடிச்சிதுன்னா அந்த வேக்சின் தவிர ரொட்டீன் வேக்சின் தவிர இம்யூனோக்ளோபின் டோஸை பார்த்து போடுவாங்க. அது அந்தந்த மருத்துவமனைகளை பொறுத்தளவில். அது அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக போகிறதுக்கு நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மொத்தத்தில் நாய்க்கடி கடிச்சதுன்னா பேனிக் ஆகாமல்
போய் முதலுதவி என்ன பண்ணணும், வாஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் தடுப்பூசியை போட்டுக்கணும். தடுப்பூசி அது 0ங்கிறது அன்னைக்கு போடுற ஊசி, கடிச்ச அன்னைக்கு 0ன்னு சொல்லுவோம். அதுலேருந்து 3ஆவது நாள், அதுலேருந்து 7ஆவது நாள், 14ஆவது நாள், இப்படி அந்த நாள் கணக்கை எழுதி தர நாள் கண்டிப்பாக போட்டுருங்க, நடுவில் விட்டுறாதீங்க. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் என்னுடைய நாய்க்கு நான் வேக்சின்லாம் போட்டிருக்கேன், என்ன கடிச்சிடுச்சு, அப்போ நான் வேக்சின் போட வேண்டாம்னு நினைக்காதீங்க. நாய்க்கு போடுற தடுப்பூசி நாய்க்கு மட்டும்தான். சில நேரங்களில் கேரியர் டாகாக இருந்ததுன்னா அந்த நாயிலிருந்து மனிதர்களுக்கு நோய் கிருமி பரவுற வரலாறு இருக்குது. இப்போ அதனால் நீங்கள் நிச்சயமாக நாய்க்கு உங்கள் வீட்டில் வளர்க்குற நாய் நீங்களே ஊசி போட்டு அதுக்கு ரேபிட் கிடையாதுன்னு மெத்தனமாக இருந்தால் கூட நீங்கள் 4 ஊசியும் போடுறது நல்லது. இந்த 4 ஊசி போடுறது 5 வருஷத்துக்கு வேலிடு. கடித்த வருஷத்தில் திரும்ப கடிச்சதுன்னா வேக்சின் கிடையாது. 2வது வருஷம், 3வது வருஷம், 4வது வருஷம், 5வது வருஷம் கடிச்சதுன்னா வருஷத்துக்கு 1 போடணும். அந்த டேட்டுக்குள்ளே 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வேக்சின் எஃபெக்ட் கிடையாது. திரும்ப அந்த கோர்ஸை ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் மருத்துவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை படியாரம் நீங்கள் நடந்துக்கிறது நல்லது. நாய்க்கடி தடுப்பூசிக்கு எந்த பத்தியமும் கிடையாது. சாப்பாடுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. மருத்துவ ரீதியாக நான் ஏற்கனவே சொன்னபடி அந்த கிருமி கடித்த இடத்துலேருந்து ரத்தம் சதை இதில் கடிக்கிற இடத்துலேருந்து நரம்புகள் மூலமாக, நர்வ்ஸ் மூலமாக, ரத்தக்குழாய நரம்புன்னு நம்ம தமிழில் சொல்லுவாங்க மக்கள், அந்த நரம்பை நான் மீன் பண்ணல. கையை நீட்டி மடக்கிறதுக்காக உதவி பண்ணுற மூளையிலேருந்து வர்ற நரம்புகள் எல்லா இடத்துலையும் உடலில் இருக்குது. அந்த கடித்த இடத்துலேருந்து அந்த நரம்புகள் மூலமாக தண்டுவடத்துக்கு போய் தண்டுவடத்துலேருந்து மூளைக்கு அப்புறம் மூளையில் போய் தான் அது பாதிப்பை ஏற்படுத்தணும். ரேபிஸ் டாக் வெறிநாய் எப்படி இருக்கும்னா அது வாயில் முழுங்க முடியாமல் அந்த இடத்துல ஸ்பாசம் வந்துடும். அதனால் என்ன ஆகும், அது எச்சி வடிச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி மனுஷங்களும் வடிக்க ஆரம்பிப்பாங்க. அதை நம்ம தமிழ் மக்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு நாட்டு வைத்தியர்கள் அந்த காலத்தில் சொல்லி கொடுத்த மாதிரி மட்டனை சாப்பிடாத, சிக்கனை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாதன்னு பத்தியும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பத்தியம் எதுவும் நவீன மருத்துவத்தில் கிடையாது. ஏன்னா இது கிருமியை கிருமியை தடுக்கிற ஒரு தடுப்பூசி இருக்கிறதுனால நம்ம உடம்புல அந்த கிருமியை தாக்குறதுக்கான ஆன்டிபாடிஸ் நிறைய உருவாக்கி, எப்படி கோவிட் நேரத்தில் வேக்சின் போட்டால் அந்த கிருமியை கொல்றது சக்தி வேக்சினுக்கு இருந்ததோ, வரவிடாமல் தடுக்கிற சக்தி இருந்ததோ, அதே மாதிரி இந்த கிருமி ஊசி, நம்ம தடுப்பூசி போடுற தடுப்பூசியும் இம்யூனோகுளோபின் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக கிருமிகளுக்கான ஆன்டிபாடிஸை சைட்டில் சுற்றியே நிறைய உருவாக்கும். இந்த இன்ஜெக்ஷன் நம்ம வேக்சின் போடுற ஆன்டிராபிஸ் வேக்சின் அந்த கிருமிகள் பரவாமல் பார்த்துக்கும். அதனால் அந்த பத்திய முறைகள் எதுவுமே தேவை இருக்காதுங்கிறத புரிஞ்சுக்கங்க. அது ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. நாய்க்கடி தடுப்பூசி மட்டும்தான் போடணும், சாப்பிடாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் சாப்பிடலாம், வழக்கமான மனிதர்கள் போல் இருக்கலாம். அது நாய்க்கடி தடுப்பு அந்த கடித்த இடத்துலேருந்து சீழ் பிடிச்சி ஜுரங்கிற வந்தால் அந்த 2-3 நாளைக்கு டாக்டர் சொல்கிற மாதிரி எண்ணெயில் வறுத்தது பொரிச்சதை சாப்பிடாமல் இருக்கலாம். மற்றபடி பத்தியம்லாம் ஒன்றுமே கிடையாது.